பண்றா அவருக்கு பண்ணிட்டு அப்புறம் श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। சவுண்டு கொயின்னு வருது. ஸ்வயமுதயின சித்தாத்யா விஷ்ணுதா स्वयमुदयिन सिद्धार्या विष्कृताश्च शुभा நெருங்க இவர் எடுத்துட்டு இருக்காரு கேமரா. स्वयमुदयिन सिद्धार्या विष्कृताश्च शुभालयाः विविध विभव व्यूहावासा परंच परम विभो दृढ़ विनीता निश्रेणित्वं दये निज पर्वभि கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது நம் முன்னோர்களுடைய சம்பிரதாயம். ஊர் நகரம் என்றும் பல இடங்களிலே இருப்பிடங்கள் அமைந்திருந்தாலும் இந்த ஊர் மிகச் சிறந்ததான ஊராக திகழ்ந்தது பண்டைய காலத்திலே. இது ஒரு சதுர்வேதி மங்கலம். மேலும் இறையிலி காரணமாக விடப்பட்ட, அதாவது மற்றவர்களாக இருந்தால் ஜமீன்தார் என்று அழைப்பார்கள். இதை பிராமணர்களுக்கு இறையிலி காரணமாக வழங்கப்பட்ட ஊரானது சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படும். இந்த ஊரிலே பிறந்தவர்கள் எல்லோருமே சிறந்த ஆச்சாரசீலர்களாகவும் வேதம் ஓதுவதையும் ஓதுவித்தலையும் சிறந்த கைங்கரியமாக கொண்டவர்களாக இருந்தார்கள். பொதுவாக சாமவேதத்தை ஓதுதலும் ஓதுவித்தலிலும் மிகச்சிறந்த பெருமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் பத்தங்கி பாரத்வாஜ குலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய மூதாதையிலே உடையவர் காலத்திலேயே அம்மங்கி ஆண்டான் என்பதெல்லாம் உண்டு. அதிலிருந்து பெரிய பரம்பரையானது வந்தது. ஒரு காலத்திலே வந்தவாசி போரிலே இவர்கள் பக்கத்திலே இருந்த மகள்வாடி என்ற இடத்திலே முகாமிட்டு கொண்டிருந்த ஆற்காடு நவாப்பை அனுகரிக்க வேண்டியதாக போய்விட்டது. பக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினால இவர்களுடைய துரதிருஷ்டமாக அந்தவாசி போரிலே ராபர்ட் கிளைவ் ஜெயித்த காரணத்தினாலே தங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ என்ற ஒரு எண்ணத்தினாலே சில காரியங்களை செவ்வனே செய்துவிட்டு தங்கள்
தங்களுக்கு அடைக்கலமாக பல இல்லங்களிலே பிரிந்து சென்றார்கள். அப்படி உரத்தி, அடுத்ததாக கீழ்நத்தம், சாக்கை, பாப்பாரப்பட்டி, அதிகாரப்பட்டி, சித்தூர், இப்படி பல இடங்களிலே சென்று இருந்தாலும் கூட பிறகு நல்ல காலம் திரும்பிய பொழுது 1903 இவர்களுக்கு வேண்டியவராகவும் சிஷ்யனாகவும் இருந்த யானகுளம் ராஜா என்பவருடைய ஆத்தியட்சத்திலேயும் மிக சிறந்த முறையிலே அணுக்கராக காரியங்களை செய்த ராமாரெட்டி என்பவருடைய ஒரு ஒத்தாசையினாலும் மீண்டும் கிளவடைந்த இந்த கோவிலை சிறப்பான முறையிலே புனர்நிர்மாணம் செய்தார்கள். ஆனால் விக்கிரகம் மட்டும் எங்கே இருந்தது, மூல விக்கிரகம் தெரியாது. ஆகையினாலே இந்த மண்டலமானது தொண்டை மண்டலத்திலே வரதனுக்கு பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினாலே சுந்தரவரதனை பிரதிஷ்டை செய்தார்கள். பிரதானமாக காலக்கிரமத்திலே பின்னாடி எங்கேயோ எழுதியிருந்த பழைய லக்ஷ்மி நாராயணன் சிறு பின்னத்தோடு கிடைத்தார் என்று அப்புறம் ஆயிற்று. அந்த ஆனைக்குளம் ராஜா இந்த ராமாரெட்டி என்பவர் இந்த கட்டடம் கட்டுவதற்கு மிக உறுதுணையாக இருந்து பணங்களை கொடுத்து திருப்பி கேட்காமல் இங்கே பெருமாளுக்கு என்ன அம்சை செய்கின்றார்களோ அதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். ஆகவே இங்கே இருக்கின்ற பிராமணர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ராமாரெட்டி ஒன்று கேட்க மாட்டான், நாம் அவன் வாங்கின ரூபாயிலே ஒரு பங்காக இந்த ராமாபுரம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற இடத்தை அவனுக்கு எழுதி வைத்தார்கள். அதனால்தான் ராமாரெட்டியினுடைய பேரிலே இது ராமாபுரமாக ஆயிற்று. ஆகவே இந்த கல்வெட்டு எல்லாம் நிறையா இருக்குது, மேலே கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ சில விதமாக வளர்ந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது எங்கெங்கேயோ இருக்கின்றார்கள், நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள், சிறந்த முறையிலே இருக்கின்றார்கள். வேளாம்பூர் பத்தஞ்சு பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் சிறந்த ஞானிகளாகவும் சிறந்த உத்தியோகிகளாகவும் சிறந்த அறிவுஜீவிகளாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அவதரித்தவர்கள் சிறந்த 3 வழியாக பெரியவர்களெல்லாம் நம் ஆச்சாரியர்களாக இருந்தார்கள். கடைசியாக இருந்தவர் உபனிஷத் பாஷ்யக்கார் என்கின்ற ரங்கராமானுஜமுனி. சுமார் 60 ஷஷ்டி பிரபந்த நிர்மாதா என்ற பெயர் உண்டு. ராமானுஜர் காலத்திலேயும் வேதாந்த தேசியர் காலத்திலேயும் சில செய்ய முடியாத காரியங்களை சுவாமி ரங்கராமானுஜர் என்ன செய்தார், உபனிஷத் பாஷ்யம் என்று செய்தார். இன்னும் இந்த விசிஷ்டாத்வைதத்திற்கு என்ன உறுதுணையாக இருக்க வேண்டுமோ, அதை தெரிந்து கொள்வதற்கு பயன்பட வேண்டுமோ, அப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் செய்த பெருமை இந்த உபனிஷத் பாஷ்யக்காரருக்கு உண்டு. அப்பேற்பட்ட இடத்திலே இங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லோரும், அதாவது வசிக்கின்ற எல்லோரும் மிக பெருமை வாய்ந்தவர்களாக, அருமை வாய்ந்தவர்களாக, மகாத்மியம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி இங்கே இந்த சமயத்திலே இந்த எம்பெருமானுக்கு ஒரு சிறந்த முறையிலே சுப்பிரபாதமானது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சுப்பிரபாதத்தை பற்றி நீங்கள் பிறகு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை மாத்திரம் முதலிலே வெளியிடுகின்றேன் என்று சொல்லி அதை உரியவர்களுக்கு கொடுக்குமாறு இதெல்லாம் இருந்து பார்த்துருக்கோம். எங்கே இருக்காங்க?